ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சின்சான் ஃபேமிலி. இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து தீபாவளி ஜர்னி பெங்களூர் டு மதுரை, எங்களோட நேட்டிவ் வந்து மதுரை. நம்ம அங்கே எப்படி போகிறோம், ஜேர்னி எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேலையாக ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணார். 1 வீக்குக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு நானும் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பட்டு வந்து சீப்பை எடுத்து சீவிட்டு இருந்தார். அவரும் எங்களை பார்த்து கிளம்புறன்ற மாதிரி தலை சீவிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பட்டும் நானும் கேமரா பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கு போகலாண்டா பாய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் வெளியில் போகிற மூடில் தான் இருந்தார் அதிகமாக. ஸோ தென் வந்து நம்ம கிளம்பும் போது அப்போவே மணி 12 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக். இப்போ நாங்கள் போகிற அந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ரூட்டு. பிகாஸ் அது வந்து சர்வீஸ் ரோடு அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற தூரம் வந்து டிராஃபிக்கே இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி போயிடலாம். ஆனால் நாங்கள் 20 மினிட்ஸ் கிட்டே போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ரொம்ப டிலேவாக வரும் டிராஃபிக்னால அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டும் பட்டும் வந்து போகிற வர வண்டிக்கெல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமே பார்த்திங்கன்னா மணி 1:00 1:30 கிட்ட இருக்கும். நான் இப்போ இந்த இடத்துல நான் கேமரா காட்டும்போது மணி வந்து 2:30 பஸ்ஸு வரும்போது. ஸோ பட்டுக்கும் வந்து அந்த பனி அதெல்லாம் ஒத்துக்காததுனால என் ஷாலை வச்சு அவரை வந்து கவர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துருச்சு, அழகு போல் வந்துருச்சு. ஸோ அப்போ கூட அவர் தூங்கலை, என்ன தான் பார்த்துட்டு இருந்தார். ஹஸ்பண்ட் ஏறினோடனே டக்குன்னு தூங்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:00 எழுந்துட்டார். எழுந்து பஸ்லேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் அவருக்கு அந்த பஸ் சவுண்டு எதுலேயுமே தூக்கம் வரல. அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 8:00 நாங்கள் இங்கே வரும்போது வந்து அப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஸோ பட்டு வந்து அதை ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ வந்து அதை பட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அந்த டைம் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே ஒரு ஆட்டோ, இப்போ வந்து நம்ம போகிறது வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு. நாங்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ சர்ப்ரைஸாக போகும்போது நம்ம யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டுருக்கோம். ஸோ போன உடனே டக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு வேலையாக எங்கள் நாத்தனார் பையன் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், எல்லாருக்குமே எக்ஸைட்டாக தூக்கிட்டு அவங்களுக்கு, ஏன்னா பட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எல்லாரும் பட்டுவை தூக்கி கொஞ்சி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக ஜாலியாக செட் ஆகி விளையாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தார். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்த அந்த விளாக். ஸோ இது ஃபஸ்ட்டு விளாக்ன்றதுனால சப்போர்ட் பண்ணுங்கள்.